ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை துதி ஆராதனைக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறேன். We welcome you in the name of Jesus to this Saturday praise and worship. வாருங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். Come, let us worship the Lord. தேவ நாமத்தை உயர்த்துவோம். Let us exalt his name. அதற்கு முன்பதாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Before that, let us look up to the Lord, bowing our heads. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our dear heavenly Father who loves us, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். thank you for this evening. மீண்டும் ஒரு விஷயத்தை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திற்காய் நன்றி. Thank you for this opportunity to worship you once again. இந்த நாள் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Father, bless each and everyone who worship you along with us. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீரேன். Father, you promised us that whoever honors you, you will honor them. உமது கிருபையை சார்ந்து நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யும். Father, help us to depend on your grace to worship you. பாடல்கள், துதிகள், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்களை கர்த்தர் அங்கீகரியும். Father, acknowledge all our praises, songs, worship and thanksgiving. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். We humble ourselves in your hand and we surrender ourselves. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. We ask this in the precious name of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. Praise God. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். Hallelujah. இந்த மாலைவேளையிலும் கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம். அவருடைய நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி, என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே நீர் பார்த்துக் கொள்வீர், எப்போதும் எவ்வேளையும் உம்முடைய கிருபை என்னை தொடரும். தாவீதோடு கூட இணைந்து நாமளும் சேர்ந்து கர்த்தரை பாடி ஆராதிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து எல்லாருமாக எஸ் ஜீசஸ், ஓ ஜீசஸ், நன்றி இயேசுவே. என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வே. சொல்லுங்க, என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வே. எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். உம் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வி. சேர்ந்து சொல்லுங்க எல்லாருமா, என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வி. மாண்புமிக்கவர், மாண்புமிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. மாண்புமிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. உம்மையே புகழ்வே ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வே ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவே பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வி. சேவைகளோடு என் தகப்பன் நீர்தானையா, ஓடி பாஷா தரலா தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர் ஆண்டவரே, விழுந்தவரை நீர் தூக்குகிற தேவன். ஓ ஹalleluya. கர்த்தர் பலவீனர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்தின் குப்பையாய் தூசியாய் எண்ணப்பட்ட நம்மை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு தைரியம் அவரை பாடி ஆராதிங்க. ஒரு சங்கீதத்தை நாம் பாடலாய் பாடிக்கொண்டிருக்கிறோம். தாழ்ந்தோரை நீ உயர்த்துகிறீர், விழுந்தவரை நீ தூக்குகிறீர். தாழ்ந்தோரை நீ உயர்த்துகிறீர், விழுந்தவரை நீ தூக்குகிறீர்.
நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா. ஓ நீர்தான் ராஜா, எல்லாமே யெகோவா என்னை எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிற தேவன். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வே. அன்பு கூறுகிற அனைவரையும் அவர் காப்பாற்றுகிற தெய்வம். ஓ ஜீசஸ், அன்பு கூறுகின்ற அனைவரையும் காப்பாற்றும் தெய்வம் நீர்தானே. அன்பு கூறுகின்ற அனைவரையும் காப்பாற்றும் தெய்வம் நீர்தானே. உம்மையே புகழ்வே ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவே பலத்தோடு. சொல்லுங்க, உம்மையே புகழ்வே ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவே பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம் எல்லாரும் இணைந்து சொல்லலாம். உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வே. என் தகப்பன் நீர்தானையா. சொல்லுங்க எல்லாருமா, எல்லாமே பார்த்துக் கொள்வே. விசுவாசத்தோடு எப்போதும் எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வீராமே. என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தகப்பன். சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் அவைகள் சூழ்நிலைகளின் மத்தியில நமக்கு உதவி செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் நம் விசுவாசத்தோடு நம்ம சந்தோஷமாய் நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். ஆனந்தமாய் நம்முடைய தேவனை கீதங்கள் பாடி நாம் தொழுது கொள்ள போகிறோம். தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரர். ஆமென். அவர் ஒருவர் மாத்திரமே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி கர்த்தரை பாடலாமா? எல்லாரும் உற்சாகமா ஆனந்தமா நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். மகிமையும் வல்லமை கணத்திற்கு பாத்திர, சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. மகிமையும் வல்லமை கணத்திற்கு பாத்திர, சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்த இயேசு பரிசுத்த, பாத்திரர் இயேசு பாத்திரரே. பரிசுத்த இயேசு பரிசுத்த, பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை
சேர்த்து சொல்லுங்களேன். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஒளித்தரும் கண்களை உடையவர், சுடத்தரும் பாதங்கள் அவருடைய, பெருவெல்லை இறைச்சல் சத்தம், வலக்கரம் வல்லமை நிறைந்த தேவன், சிறந்தவர், அழகில் சிறந்தவர். துதிகளை செலுத்தி அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய தேவன் பூரண அழகுள்ளவர். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடலாமா? கண்களோ சுடத்தரும் பாதங்கள், பெருவெல்ல இறைச்சல் சத்தம், வலக்கரம் வல்லமை, ஒளி தரும் கண்களோ சுடத்தரும் பாதங்கள், பெருவெல்ல இறைச்சல் சத்தம், வலக்கரம் வல்லமை, சிறந்தவர், அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். சிறந்தவர், அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஜீவன்கள், மூப்பர்கள், தூதர்கள் யாவரும் பரலோகத்திலே காட்சி இப்படி சொல்லுது. நம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறவருக்கு முன்பதாக தங்களுடைய அலங்காரமான கிரீடங்களை கலட்டி வைத்து கர்த்தரை தொழுது கொள்வார்களாம். அவ்வளவு பயபக்திக்குரிய தேவன் அவர். இந்த மாலை வேளையில் எங்களோடு இணைந்து நீங்களும் சேர்ந்து பாடுங்க. இஸ்ரவேலின் பயபக்திக்குரியவர். ஜீவன்கள், மூப்பர்கள், தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே, பரிசுத்தர் இயேசுவே. ஜீவன்கள், மூப்பர்கள், தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே, பரிசுத்தர் இயேசுவே. ஆவியில் நிறைந்து தொழுதுவோம், ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆவியில் நிறைந்து தொழுதுவோம், ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். சேனைகளோடு ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமது சமீபமாய் வருகிற தேவன். அவரை தொழுது கொள்ளும் போது எப்படி தொழுது கொள்ளணும் தெரியுங்களா? ஆசையா அவரை தொழுது கொள்ளணும். ஆமென். பிரதர் பாட சொல்றாரு, சிஸ்டர் பாட சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக பாடக்கூடாது. இன்னொரு காரியம், நாங்கள் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண வரல, நீங்கள் எங்களை ரசிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பாட வரல. நீங்களும் நானும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் வீடுகளில் அமர்ந்தது கொண்டு சும்மா இருக்காதபடி எங்களோடு சேர்ந்து பாடி பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்தால போல பற்பல வேலைகளையும் இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? மரியாதை போல ஆண்டவருடைய பாதத்தில் எங்களோடு இணைந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதி
ஆராதித்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். டே சிஸ்டர், வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, கொஞ்ச நேரம் எங்களோடு இணைந்து ஆராதிங்களேன். மார்த்தாள் வேலை தேவைதான், ஆனாலும் இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதித்து பாருங்க. ஆசையாய் நான் உண்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் எங்கள் ஆசைன்னு சொல்லுங்க. மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை தொழுது கொண்டார். உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. இயேசு ராஜா என் இயேசு ராஜா. இயேசு ராஜா என் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. ஆதி அந்தமெல்லாம் அனாதி தேவா, அனைத்தை படைத்தவரே. ஆதி அந்தமெல்லாம் அனாதி தேவா, அனைத்தை படைத்தவரே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிப்பதே, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. துக்கத்தை களைத்து துதியுடை தந்தி தூயானை தூயவரே. துக்கத்தை களைத்து துதியுடை தந்தி தூயானை தூயவரே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே. எங்களோடு இணைந்து நீங்கள் சொல்வீங்களா எல்லாருமா? உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையே, எங்களின் கோட்டை நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையே, எங்களின் கோட்டை நீரே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. இயேசு ராஜா என் இயேசு ராஜா. இயேசு ராஜா என் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. இருக்கிற
அப்படியே கண்களை மூடி கர்த்தரை உயர்த்தலாம். ஓ ராமராரி தனன சந்தரனரரி ஆத்துரிரே பாலரா. ஓமை ஆராதிக்கிறோம் இயேசுயா. ஓரி மாமா மாமா சந்தரரரி திரே. ஓமை ஆராதிக்கிறோம், ஓமை உயர்த்துவோம். ஓரி மாமா மாமா ஷேரே தரலரா. Oh, we worship you, Father. Oh, we magnify you, Lord. Oh, mama mama she. ஆராதனைக்குரியவரே. Oh, mama 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 shantararadi dararara she. Oh, hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தந்தையாம் தெய்வம் நீர் மாற்றம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னும் ஒரு விஷயம் அந்த பல்லவியை சேர்ந்து. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். கரங்களை உயர்த்தி ஆராதித்து சொல்லலாம் எல்லாருமா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மீண்டுமா. நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி மாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி மாறிட்டாலும். சொல்லலாம் எல்லாமா. ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று. கரங்களை உயர்த்தி சொல்லலாம் எல்லாரும் ஒப்பு கொடுத்தலோடு. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. இந்த நாளிலுமே இந்த வாழ்விலே இயேசு போதுமே. இன்னும் ஒரு விஷயம் எங்களோடு இணைந்து சேர்ந்து. போதுமே, இயேசு போதுமே, போதுமே. இந்த நாளிலுமே என் நீலையிலுமே
இயேசுவின் பாதம் போதும் என்று சொன்னார். ஆண்டவர் அதை தான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று சொன்னார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த இரவு வேளையில கர்த்தரை ஆராதித்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு நல்ல பங்கை தெரிந்தெடுத்திருக்கிறோம். அவர்தான் நமக்குரிய பங்கு. நீங்க நினைக்கிறீங்க, ஓ ஹல்லேலூயா, அவரை தேடுவதை காட்டிலும் மற்றது எல்லாமே முக்கியம் நீங்க யோசித்து கொண்டிருக்காதீங்க. இந்த இரவில் அவருடைய பாதம் போதும்னு சொல்லி பாருங்களேன். ஓ ஹல்லேலூயா, அவருடைய உள்ளம் சந்தோஷத்தினால் நிறையும். அவர் உங்களை ஆசீர்வதிக்க துடியாய் துடிக்கிறார். ஓ, இந்த இரவில் அவரை பார்த்து சொல்லுங்கப்பா, உங்க பாதம் தான் எனக்கு தஞ்சு ஆண்டவரே, உங்களுடைய பாதம் எனக்கு போதும்னு சொல்லி இவ்வளவு நேரம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த உங்களை கர்த்தருடைய கரம், அன்பின் கரம் உங்களை அணைத்து கொண்டு இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஓ ரபல ஷகல ரகரல ரபா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. மகதலேனா மரியாளுடைய பாதத்தில் பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றின போது எல்லாரும் அவளை அற்பமாய் பார்த்தார்கள், பாவியாகிய ஸ்திரீயாய் பார்த்தார்கள். ஓ, இவருக்கு வேற வேலைன்னு சொல்லி, வேற வேலை இல்லை என்று சொல்லி அற்பமாய் எண்ணினார்கள். இயேசுவோ, இவளை விட்டு விடுங்கள், இவர் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள் என்று சொன்னார். மற்றவருடைய பார்வைக்கு இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து ஆராதிப்பது எப்படி வேணா தோணலாம். ஆனா அவருடைய பார்வையில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த நேரம் நற்கிரியைகளை செய்கிறதாய் கர்த்தர் பார்க்கிறார். நீங்க இந்த இரவில் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது ஓ நல்ல பங்கு. அது நற்கிரியைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு. கர்த்தருடைய பாதத்தில் ஆராதித்திருக்கிற நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, மற்றவருடைய பார்வையை குறித்து யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வை, நீங்க அவரிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறீங்க. ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற பாக்கியம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். எப்பொழுதும் ஆராதிக்கிற பிள்ளைகளாக, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை தொடர்ந்து உருவாக்கும். உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மீண்டும் ஒரு விஷயம் நான் உங்களை வாழ்த்துகிறேன். We greet you once again from the presence of the Almighty. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். Let us meditate the word of God for some time. சங்கீதத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், Psalm chapter 2, 11-12 வசனம். verses 11 and 12. சங்கீதம் 2:11-12 வசனங்கள். Psalm chapter 2, verses 11 and 12. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். Serve the Lord with fear and rejoice with trembling. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். Kiss the Son, lest he be angry and you perish in the way. When his wrath is kindled but a little, blessed are all those who put their trust in him. வேத வசனம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். The Bible says that the Son of Man should not be angry. இந்த கடைசி நாட்கள்ல, விசேஷமாக இந்த குவாரண்டைன் டைம்ஸ்ல, during these last days, especially during the quarantine time, அநேகர் பேசுகிற ஒரு காரியம், தேவன் கோபமாய் இருக்கிறார், கடிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய தண்டித்தல் என்று சொல்லுகிறார்கள். Many speak that God is angry and he is punishing us. அதற்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. I don't want to enter that topic. ஆனால் தேவன் கோபம் கொள்ள முடியும். But the Son of God can become angry. அதனால் தான் இது வந்தது என்று நான் சொல்ல விரும்பவில்லை. I don't want to say that this corona is because of the wrath of God. ஆனால் தேவன் கோபம் கொண்டால் நம்முடைய வழிகளிலே நாம் நிலையற்றவர்களாய் மாறி போவோம். But if the Son of God becomes angry, then our ways will not prosper. ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி. Because the verse says, kiss the Son, lest he be angry and you perish in the way. மாத்தை சொல்றேன், நாம் அழியாமல் இருக்கும்படி வேண்டுமானால் குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது. I would like to reconstruct the sentence. If we shouldn't perish in our way, then the Son of God should not become angry. So இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிற ஒரு பாடம்,
தேவன் கோபம் கொள்ளுகிறவர். So the lesson we learn from this verse is Jesus can become angry. மாத்தி சொல்லணும்னா தேவனை நாம் கோபப்படுத்த முடியும். In other words, we can provoke the Lord to anger. So நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம், ஏன் தேவ கோபம் வருகிறது? We are going to meditate on the topic, why does God's wrath come upon us? அல்லது நாம் எதனால் தேவனை கோபப்படுத்துகிறோம்? Or why do we provoke God to anger? யாத்திராகமத்தின் புத்தகம் The book of Exodus 32ஆம் அதிகாரம் chapter 32 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. verses 8 to 10. அங்கே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில விதிகளை விதிக்கிறார். God commands certain rules to be followed by the Israelites. விசேஷமாக அந்நிய தெய்வங்களை நீ வணங்க கூடாது என்று சொல்லி अनेक கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். Especially he tells them not to worship other gods. தேவன் விரும்புகிறது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. God wants us to obey his commandments. அதுல 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Verse 8 says, அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். They have turned aside quickly out of the way which I commanded them. So தேவன் நமக்கென்று இப்படிதான் வாழ வேண்டும் என்று சில திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has destined certain plans according to which we must live. அவைகள் வேதத்தின் வழியாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தும் கொண்டிருக்கிறார். God is teaching us each and every day through the Bible. So நம்முடைய வழிகளை விட்டு விலகுவது என்பது வேதத்தை விட்டு விலகுவதுதான். So if we go astray from the commandments of God, it means that we are going away from the word of God. So இந்த சூழ்நிலையில இந்த பகுதியில நாம் வாசிப்பீர்களான உங்களுக்கு தெரியும், அவர்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகினாலே தேவ கோபம் உண்டது. They provoked the Lord to anger because they went astray from the way of God. அப்ப ஏன் அந்த வழிகளை விட்டு விலகுதுன்னா, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், வேதத்தின் வழிகளை விட்டு விலகுவதா. If you go away from the way of God, it means that you are walking against the word of God. வேதம் சட்ட புத்தகமாய் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. This Bible is the law for you and me. இதற்கு மிஞ்சின காரியங்கள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. Nothing apart from the Bible should be in our life. ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் From the book of Hosea 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. chapter 8:12 says, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். I have written for him the great things of my law, but they were considered a strange thing. So கர்த்தர் தம்முடைய வேதத்தோட மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். God has written the greatness of his word to us. ஒரு தேவ பிள்ளை எப்படி வேணாலும் வாழலாம் என்று வேதம் நமக்கு போதிக்கவில்லை. The Bible doesn't teach us that a child of God can live anyhow he wants. நமக்கென்று சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has laid certain rules for us to live. நம்மை பிரித்தெடுத்ததற்கான நோக்கமே அவரை போல நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. The reason behind God separating us from the world is to live for him. அவருக்காக வாழ வேண்டும் To என்பதற்காக. live for him. கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. To reveal Christ. எனவே நாம் நிச்சயமாகவே வேதத்தின் படிதான் வாழ வேண்டும். So we have to definitely live according to the Bible. ஆனால் ஓசியாவின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், But God speaks through Hosea, என்னுடைய மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், I have written for him the great things of my law, ஆனால் அவர்களோ அதை அந்நிய காரியமாய் விட்டு but விட்டார்கள். they were considered a profane thing. So தேவனுடைய கோபம் ஏன் வருகிறது? Why does God's wrath come upon us? வேதத்தை விட்டு விலகும்போது கர்த்தருடைய கோபம் ஒரு தேவ பிள்ளையின் மேல் வருகிறது. When we go astray from the Bible, from the word of God, then God is provoked to anger. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், That is why David says, உம்முடைய வேதத்திற்கு செவி கொடுக்காதவர்களை குறித்து என் இருதயம் நடுங்குகிறது. my heart trembles about the people who don't pay heed to your words. விலகுகிறவர்களை குறித்து நடுக்கம் பிடிக்கிறதுங்க என்கிறான். He says that my heart trembles when people go astray from your word. ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? But you know what we have to do? கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும். We have to live according to the word of God. நம்முடைய ஒவ்வொரு அடியும் வேதத்தின்படி இருக்க வேண்டும். Each and every step should be according to the word of God. இந்த நாட்களில் अनेक கள்ள உபதேசங்கள் சபைகளுக்குள் வந்து கொண்டிருக்கிறது. Many false teachings are entering the churches these days. அநேக ஓநாய்கள் சபைகளுக்குள் ஆடுகளை பட்சிக்கும்படி வந்து கொண்டிருக்கிறது. Many
wolves are devouring the sheep of the church. சபையின் பொறுப்பு சபையில் இருக்கிற ஆடுகளை மேய்ப்பன் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். The shepherd of the church should take care of the sheep carefully. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? So what should we do for that? வேதத்திற்கு மிஞ்சின அற்புதங்களை விசுவாசிக்காதீர்கள். Stop believing in miracles that's apart from the Bible. தேவனால் எல்லாம் கூடும் உண்மைதான். It is true that everything is possible with God. ஆனால் வேதம் தான் நமக்கு சட்டம். But a Bible is a law book for us. வேதம் தான் நமக்கு வழிகளையும் எல்லைகளையும் வைத்திருக்கிறது. The Bible sets the path and it sets the boundary for us. அதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம்? Don't think beyond the Bible. பவுல் சொல்லுகிறார், எழுதியிருக்கிறதற்கு மிஞ்சி ஒருவரும் எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். Paul says, be careful enough not to think beyond what is written in the word of God. அப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வோமா? We have to protect ourselves. வேதத்தின் வழியாய் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமா? We have to protect ourselves through the Bible. பரலோகம் நிச்சயமாய் நமக்கு இடம் கொடுக்கும். Surely the heaven will give place for us. ஏசாயா தீர்க்கன் 62ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். The prophet Isaiah speaks in chapter 62, இரண்டாவது வசனம், verse 2. என் வசனத்துக்கு நடுங்குகிற தேவ பிள்ளைகளை தான் கர்த்தர் பார்ப்பேன் என்று அவரே சொல்லுகிறார். God himself says that he will look on the one who trembles at his word. நடுங்குவது என்றால் அவருக்கு ஒபே பண்ணுவது, கீழ்ப்படிய வேண்டும். What does it mean to tremble? It is to obey him. அதனால வேத வசனத்திற்கு மிஞ்சி ஒன்றையும் எண்ணாதபடிக்கு கவனம் உள்ளவர்களாய் இந்த கடைசி நாட்கள் காணப்பட வேண்டும். So be careful enough not to think anything beyond the Bible. So தேவ கோபம் ஏன் வருகிறது? Why does God's wrath come upon us? முதல் அவர் வழியை விட்டு விலகும்போது, when we go astray from his way, அல்லது அவருடைய வசனத்தை விட்டு விலகும்போது, when we go astray from his word. இரண்டாவது காரியம், the second thing is லேவியராகமத்தின் புத்தகம் the book of Leviticus 10ஆம் அதிகாரம் chapter 10 1வது வசனம். verse 1. லேவியராகமம் Leviticus 10ஆம் அதிகாரம் chapter 10 1வது வசனம். verse 1. நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். I would like to read it for you. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். Then Nadab and Abihu, the sons of Aaron, each took his censer and put fire in it, put incense on it, and offered profane fire before the Lord, which he had not commanded them. தேவனுடைய கோபம் ஏன் தேவ பிள்ளைகள் மேல் வருகிறது? Why does God's wrath come upon his people? தேவன் சொல்லாத காரியத்தை ஒரு தேவ பிள்ளை செய்வானானால், when the child of God does something which is not told by God, அப்பொழுது தேவ கோபம் வருகிறது. then the Lord is provoked to anger. இந்த இடத்திலே ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியுவும் தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். In this place the sons of Aaron, Nadab and Abihu, bring or offer profane fire before the Lord, which was not commanded to them by the Lord. அந்நிய அக்கினி ஒரு தேவ சமூகத்தில் வருமானால் தேவ கோபம் வரும். If unauthorized fire comes in the presence of the Lord, then the Lord becomes angry. இங்கு ஆராதனையின் முறைமைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. Here the Bible talks about the order of worship. ஆராதனையின் ஒழுங்குகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. The Bible speaks about the discipline of worship. ஆனால் ஆரோனின் குமாரர்கள் அந்த தேவன் கட்டளையிட்ட ஆராதனை முறைமையை மாற்றினார்கள். But here the sons of Aaron changed the order of worship which the Lord had commanded them. எனவே தேவனுடைய கோபம் பற்றி எரிந்ததா. That's why God's wrath was upon them. இந்த கடைசி நாட்களிலே சபைகளில் ஆராதனைகளை பிசாசானவன் மாற்றிக் கொண்டிருக்கிறான். These days Satan is using the people of God according to his style during worship. அநேக உலக காரியங்கள் சபைக்குள்ளாக கடந்து வந்து விட்டது. Many worldly things have entered the church these days. சினிமாவை போன்றதான
ஆடம்பர ஆராதனைகள் சபைகளுக்குள் பெருகிக் கொண்டிருக்கிறது. Many imitate the style of cinema during worship time. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நம்மை பார்த்து அவர்கள் மாற வேண்டும் ஒழிய அவர்களைப் போல நம்மை மாற்றிக் கொள்ள கூடாது. You have to understand one thing, we should change them and they shouldn't change us. நம்மை தான் தேசத்திற்கு ஒளியாய் உப்பாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். God has appointed us as the light and salt of the earth. ஆனால் பரிதாபமான நிலைமை என்ன தெரியுமா? But you know the saddest part in it, ஜனங்களை இழுப்பதற்காக தேவ ஊழியர்கள் உலகத்தின் காரியங்களை சபைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். many servants of God, in order to allure people into the church, try to bring cinema into the church. நான் இதை குறை சொல்வதற்காக அல்ல, I don't want to complain this. இதை மனம் திரும்புவதற்காக நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். I am trying to tell you to repent. தேவனுடைய பிள்ளைகளுடைய நெற்றிகளில் பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? It is written holy in the forehead of each and every child of God. கர்த்தருடைய நாமம் நம்முடைய நெற்றிகளில் தரிக்கப்பட்டும் இருக்கிறது. God's name is inscribed in the forehead of each and every redeemed child of God. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் மாத்திரம் பரிசுத்தம் அல்ல. God doesn't expect holiness only in a spirit, body and soul. நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று God expects holiness in each and every work of our hand. நம்முடைய ஆராதனை பரலோகத்தின் சாயலுக்கு ஒத்த ஆராதனையாய் இருக்க வேண்டும். Our worship should be an imitation of whatever is happening in the heaven. இந்த கடைசி நாட்களிலே உலகம் சபைக்குள்ளாக வந்து விட்டது. During these last days the world has entered the church. எந்த உலகத்திலிருந்து சபையை பிரித்தெடுத்தாரோ அவைகள் திரும்ப சபைக்குள் வந்து விட்டது. From which world God has separated us, the same world has entered the church. அது மாத்திரமல்ல, Not only that, அநேக குடும்பங்களிலே, in many families, உலகம் குடும்பங்களுக்குள்ளாய் வந்து விட்டது. the world has entered the families. பாவம் என்று கண்டித்து உணர்ந்த காரியங்கள் திரும்ப குடும்பங்களுக்குள்ளாக வந்து விட்டது. The things which were once considered as an abomination has now entered the families. அவிசுவாசிகளை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவளுடைய காரியங்களில் நாம் இசைந்து போக தொடங்கிவிட்டோம். In order to win many souls, we have started to go along with non-believers. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தாரோடு நாம் பேசக்கூடாது என்பது அல்ல. I am not telling that you shouldn't speak with non-believers. பேசாவிட்டால் நாம் அவர்களை ஆதாயப்படுத்த முடியாது. If we don't speak, we cannot win them. பட் பேசுவது என்பது வேறு, அவர்களோடு ஐக்கியம் வைத்திருப்பது என்பது வேறு. But talking to them is different from having fellowship with them. அதனால தான் பவுல் சொல்லுகிறான், That's why Paul says, 2 கொரிந்தியர் 2 Corinthians 6 அதிகாரம் chapter 6 14வது வசனம், verse 14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. Do not be unequally yoked together with unbelievers. தொடர்ச்சியாய் சொல்லுகிறான், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? He continues to say, what fellowship has righteousness with lawlessness? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? What communion has light with darkness? நல்ல புரிந்து கொள்ளுங்கள், இருள் இருக்கிற இடத்துல ஒளி தேவை. You have to understand one thing, when there is darkness there is a need for light. அநீதி இருக்கிற இடத்துல நீதி தேவை. When there is lawlessness there should be righteousness. சோ நம்ம தனியாய் பிரிந்திருக்க முடியாது. So we cannot live separately. ஆனால் அவைகளுக்கு மத்தியில இருந்தாலும், though we are amidst them, நீங்கள் நீதியாய் இருங்கள். we have to be righteous. நீங்கள் ஒளியாய் இருங்கள். We have to be the light. ஒளி இருளாய் மாறிவிடக் கூடாது. The light shouldn't become dark. நீதி செய்கிற நீங்கள் அநீதியோடு இசைந்து போய்விடக் கூடாது. You shouldn't get along with lawlessness. நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். We are separated for God. அவருக்காக பரிசுத்தவான்களாய் காணப்படும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். We are separated to be holy for our God. சோ இரண்டாவது காரியம், தேவன் ஏன் கோபம் கொள்ளுகிறார்? So the second point as to why God's wrath is upon us, அந்நிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நுழையும் போது, when strange things
profane things enter our life, உலகம் நமக்குள் காணப்படுமானால், when the world is seen in us, தேவ கோபம் நம்மேல் பற்றி எரிகிறது. then God's wrath is upon us. மூன்றாவது காரியம், The third thing is என்னாகமத்தின் புஸ்தகம் Numbers 14ஆம் அதிகாரம் 14 11வது வசனத்தும் 12வது வசனமும். verses 11 and 12. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் The book of Numbers chapter 14 11 12வது வசனங்கள். verses 11 and 12. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? Then the Lord said to Moses, how long will these people reject me, and how long will they not believe me with all the signs which I have performed among them? So தேவ கோபம் ஏன் நம்மேல் வருகிறது? Why does God's wrath come upon us? இங்கு தேவன் சொல்லுகிறார், நான் காட்டின அற்புதங்களை அடையாளங்களை அவர்கள் விசுவாசிக்காததினாலே. Here God says that since they didn't believe God's signs and wonders which he performed in front of them. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை விசுவாசியாததினாலே. If you don't believe that God has called you, கர்த்தர் நமக்கு போதுமானவர் என்பதை when விசுவாசியாததினாலே. you don't believe that God is sufficient for us, கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதை when விசுவாசியாததினாலே. you don't believe that God can do mighty things through us, புரியும்படி சொன்னால் நாம் அவரையும் அவருடைய கிரியைகளை விசுவாசியாததினாலே தேவ கோபம் வருகிறது. when we don't believe him even after seeing his miracles, then God's wrath will come upon us. நாம் அவரையும் விசுவாசிக்க வேண்டும், We have to believe him அவருடைய கிரியைகளையும் விசுவாசிக்க வேண்டும். and also his mighty work. அப்படி விசுவாசிக்கலனா தேவ கோபம் தேவ பிள்ளைகள் மேல் வருகிறது. Then if we don't believe those, then God's wrath will be upon us. வேத வசனம் சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகிலே போய் கொண்டிருக்கும்போது, The Bible says that when Jesus was journeying in the boat along with his disciples, படகு கவிழத்தக்கதான அலைகள் மோதி அடைக்க தொடங்கின. the waves were so strong that the boat was about to sink. இவரோ நித்திரையா இருந்தார். But Jesus was fast asleep. ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் எழுப்பத் தொடங்கினார்கள். They started to wake up Jesus. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? Teacher, we are dying and don't you care for us? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? Don't you care, we are dying? அவர் எழும்பினார். He rose up. கடலையும் காற்றையும் அதட்டுவதற்கு முன்பதாக Before rebuking the sea and the wind, சீஷர்களை அதட்டினார். he rebuked the disciples. அற்ப விசுவாசிகளே, Men of little faith, எதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? how long will I be patient with you? எதுவரைக்கும் என்னுடைய கிரியைகளை இன்னும் விசுவாசியாமல் இருப்பீர்கள்? How long will you not believe the work of my hand? ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை இந்த சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். These disciples were very well aware that Jesus was able to do miracles. ஆனால் இந்த சூழ்நிலையில் அவர்கள் கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். But in this situation, Jesus wanted them to work. So தேவ பிள்ளைகள் செயல்படாமல் இருக்கும்போதும் கர்த்தருடைய கோபம் வெளிப்படுகிறது. So God is provoked to anger when we don't work. என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God, கர்த்தருடைய கிரியைகளை ஒரு தேவ பிள்ளை விசுவாசிக்காவிட்டால் தேவ கோபம் வரும். dear child of God, God's wrath will be upon you if you don't believe and work God's word. கர்த்தர் இன்றும் அற்புதங்களை செய்கிற தேவன். God still does miracles. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கானானை கொடுப்பேன் என்பது வாக்குத்தத்தம். God had promised the people of Israel that he would give them Canaan. மோசே வேவுக்காரர்களை அனுப்புகிறான். Moses sends out spies. அவர்கள் திரும்பி வந்து கானானை குறித்து சொல்லுகிறார்கள், அநேக ராட்சதர்களை நாங்கள் அங்கு கண்டோம் என்று. These spies come back and report to Moses saying that we saw many giants there. இதை கேட்ட உடனே சபையார் அழுது புலம்பத் தொடங்குகிறார்கள். As soon as they heard this, the people of Israel started to cry. அதனாலதான் நம்ம வாசித்த பகுதியில் என்னாகும் 14 நம்ம வாசித்திருந்தோம். That's why we have read in Numbers chapter 14. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் விசுவாசியாதபடினாலே, Since they didn't believe the promise of God, தேவ கோபம் உண்டது. God's wrath was upon them. என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God, சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். however the situation may be, அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தர் கிரியை செய்வார் என்பதை விசுவாசிக்க you வேண்டும். have to believe that even amidst that situation, God will work. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காதது என்பது அவரை விசுவாசிக்காததான்.
If you don't believe his word, then it means you don't believe him. Hallelujah. Hallelujah. தேவனை விசுவாசியாமல் இருப்பது கூடாத காரியம். It is impossible not to believe in God. எனவே தேவனை விசுவாசியுங்கள். So believe in God. அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். Trust his word. அப்பொழுது தேவ கோபம் நம்மை விட்டு நீங்கும். Then we will be spared from God's wrath. மூன்று காரியங்களை சொல்லி இருக்கிறேன். I have told you three things. अनेक காரியங்கள் இருந்தாலும் இந்த மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Though there are many incidents to show, I have quoted only 3 incidents. முதலாவது, The first one is அவருடைய வேதத்தை விட்டு விலகும்போது தேவ கோபம் மூளுகிறது. God's wrath will come upon us when we go astray from his word. இரண்டாவது, உலக காரியங்கள் சபைக்குள்ளாக நமக்குள்ளாக வரும்போது தேவ கோபம் வருகிறது. The second thing is when the world enters us and our church, then the wrath of God comes upon us. மூன்றாவது, நாம் அவரையும் அவருடைய கிரியைகளையும் விசுவாசியாத போது தேவ கோபம் வருகிறது. And the third one is God's wrath will be upon us when we don't believe him and his work. அவருடைய கோபம் உண்டானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? So what should we do if God's wrath is upon us? 12வது வசனம், Psalm chapter 2 verse 12. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை முத்தம் செய்யுங்கள். We have to kiss him. அதை மாற்றி சொல்றேன், அவரோடு கூட ஒப்புரவாகுங்கள். It means to reconcile with him. ஆங்கில வேதாகமத்திலிருந்து அந்த முத்தம் செய்கிற காரியத்தை குறித்து இப்படி தான் சொல்லி இருக்கிறார்கள். In the English Bible, this is how it is said. அவரோடு கூட மனம் பொருந்த வேண்டும். We have to reconcile with him. நாம் விட்டு விலகினவரிடத்திலிருந்து முற்றிலுமாய் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். We have to turn our hearts again to him from where we went astray. நாம் வேதத்திற்கு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். We have to turn towards the Bible. முத்தம் செய்வதென்றால் ஆராதித்துக் கொண்டிருப்பது என்று அர்த்தம் அல்ல. To kiss doesn't mean to worship him. பலி செலுத்துவது என்றால் துதித்துக் கொண்டே இருப்பது என்று அர்த்தம் அல்ல. To sacrifice doesn't mean to keep praising him. அதனால தான் சாமுவேலை கொண்டு கர்த்தர் சொன்னார், That's why God speaks through Samuel. பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். Obedience is more pleasing than sacrifice. So என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God, கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது. it is not enough if we just keep worshiping God. அவரோடு கூட மனம் பொருந்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God wants us to reconcile with him. இரண்டாவது காரியம் அதே வசனம் சொல்லுகிறது. Secondly, the same verse says, அவரை அண்டிக் கொள்ளுங்கள். we have to take refuge in him. எந்த சூழலிலும் அவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Whatever the situation may be, God wants us to rely on him. ஏனென்றால் நீங்களும் நானும் மணவாளனும் மணவாட்டிக்கும் உரிய தொடர்பை அவரோடு கூட வைத்துள்ளோம். Because our relationship with God is that of a bride and a bridegroom. கணவனும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவு தான் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு. Our relationship between God and us is that of a husband and wife. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ளதான உறவு. It is a relationship of a father and a son. எனவே நாம் எப்பொழுதும் அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் So விரும்புகிறார். God wants us to depend on him always. அதனால தான் மனைவியானவள் புருஷனோடு இணைந்திருக்க கடவுள். That is why the Bible says that a wife should depend on her husband. அதைப்போல சபையானது எப்பொழுதும் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். In the same way, the church should always rely on God. தேவனை சார்ந்திருக்காத ஒரு சபை வழிவிலகின சபை. A church that doesn't depend on God is a church that has gone astray from God. தேவனை சார்ந்திருக்காத ஒரு நபர் வழிவிலகினவர்கள். A person who doesn't rely on God is a one who had gone away from God. அதனால தான் தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. That is why God's wrath is kindled. கோபம் பற்றி எரியாமல் இருக்கணும்னா நீங்களும் நானும் ரெண்டு காரியங்களை செய்யணும். So if God's wrath shouldn't be kindled, we have to do two things. அவரை முத்தம் செய்யுங்கள். We have to kiss him. அவரோடு We ஒப்புரவாகுங்கள். have to reconcile with him. இரண்டாவது அவரையே சார்ந்து வாழுங்கள். Secondly, take refuge in him. அப்படி வாழுவோமானால் தேவனுடைய கோபம் நம்மை விட்டு அகலும். If we are going to live like this, then God's wrath will be removed from us. அவர் கோபம் கொண்டாலும் நம்மீது இரக்கமுள்ள தேவன். Though he is provoked to anger, he is a God of mercy. Hallelujah. Hallelujah. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். He shows mercy for 1000 generations to those who love him. உங்கள் மீது என் மீது அவர் அன்புள்ளவர். He loves us. அதனால தான் இந்த சத்தியத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். That is why he teaches us
this lesson. நாம் வழியிலே அழியாமல் இருக்க வேண்டுமானால், If we shouldn't perish in the way, தேவ கோபம் நம்மேல் பற்றாமல் இருக்க வேண்டுமானால், if God's wrath shouldn't be kindled against us, வேதத்தை இறுக பற்றிக் கொள்ளுவோம். we have to cling on to the word of God. உலகத்தை வெறுத்து ஒதுக்குவோம். We have to hate the world. அவரை எப்பொழுதும் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். We have to trust him always. தேவன் தாமே அதுக்கு நமக்கு உதவி செய்வாராக. May God help us. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Let us close our eyes and look up to God. எங்கள் அன்பின் பிதாவே, Our dear Father, இந்த இரவு வேளையில நீர் எங்கள் மீது அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். thank you for you love us. எனவேதான் இந்த வார்த்தையை சத்தியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். That's why you have taught this beautiful lesson to us. நாங்களும் உம்மை நேசிக்கிறோம். Father, we too love you. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. May your grace surround us. ஆண்டவரே, எப்பொழுதும் வேதத்திற்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யும். Father, help us to be children of God who always obeys to your word. உலகத்தை வெறுத்து உம்மை நேசிக்க உதவி செய்யும். Father, help us to hate the world and love you. எல்லா சூழலிலும் உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to trust you always. நீர் அப்படி செய்ததற்காய் நன்றி. Thank you for you're going to help us. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். We humble ourselves in your mighty hands. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. In Jesus name we pray, dear Father. ஆமென். Amen. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் பாதுகாவல் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் கூட அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. Amen. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்குமானால், If this word of God has blessed you, இந்த செய்தியின் வழியாக இந்த நீங்கள் நன்மைகளை பெற்றிருப்பீர்களானால், if you have received blessings through this word of God, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். kindly contact us. அது எங்களை உற்சாகப்படுத்தும். It will encourage us. உங்களுடைய சாட்சிகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். Your testimonies will be a blessing to many. எனவே நீங்கள் தயவாய் பின்பாக வருகிறதான மெயில்கோ அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். So kindly text to the mail address mentioned or to the WhatsApp number displayed on the screen. நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். We are ready to pray for you always. ஜெப குறிப்புகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அனுப்ப விரும்பினால் நீங்கள் அதில் அனுப்பும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Feel free to send your prayer request to the number mentioned here. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.